மேக்சிமம் பிரஷர் ஆன் ஈரான். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா பெருமளவுல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பெருமளவுல ஆர்டர்ஸ் வாங்கிட்டு பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு அவர்கள் இஸ்ரேலுக்கு போகலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல யுத்தம் பெருமளவுல வெடிக்குமா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி இல்ல, என்னென்னமோ பண்றாங்க, புது புது வித்தைகளை கட்டுறாங்க. அதுவும் மைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் போல நீந்தி போயிட்டு வெடிக்கும் அப்படிங்கிறது போல புது புது ஆயுதங்கள் என்னென்னமோ தினுசு தினுசா யோசிச்சு செஞ்சு அவங்க சோதனை ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படியோ சரி, ஓகே. இப்போ அமெரிக்கா ஈரான் மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான காரணம் என்ன? முதல்லயே சொன்னதுதான், வர்த்தக பாதை. ரஷ்யா, ஈரான், இந்தியா, சைனா, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டா ஒரு செட்டா சேர்ந்துருவாங்க இல்லையா? வியட்நாம். அதாவது வியட்நாம் கூட பரவாயில்ல, அமெரிக்கா செஞ்சது. ஆனா உலகத்திலேயே அதிகமான குண்டுகள் அமெரிக்கா போட்டது எங்கேன்னு பாத்தீங்கன்னா லாவோஸ் தான். அப்ப லாவோஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ லாவோஸ், வியட்நாம் இது போல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இணைஞ்சு செயல்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நார்த் கொரியா சொல்லவே வேணாம். ஸோ இது எல்லாமே ஒரு லிங்கா இருக்கு இல்லையா? இப்ப 10க்கு ஆப்பிரிக்கால வேலை பலவும் சேர்ந்துட்டாங்க. இந்த லிங்க் செயினை உடைக்கணும் அப்படின்னா முதல்ல பாதை, வர்த்தக பாதை. ஈரானை அடிச்சோம்னா வர்த்தக பாதை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வழி கொண்டு வரைக்கணும்னா ஈரானை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் டோர்ஸ் ஆர் ஓப்பன். மேல சிரியால இருந்து என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன இயக்கங்கள்லாம் இறங்கணுமோ அவங்க பாட்டுக்கு எந்த தங்கு தடை இல்லாம மேல ஓபன் பண்ணாங்கன்னா கீழே வரைக்கும் நம்ம பார்டர் வரைக்கும் வந்துருவாங்க. அது பாக்தாத் பக்ட் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒரு புது அணியை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா, அதாவது இந்தியா ஒரு வேலை பேச்சு கேட்கல, நம்ம சைடு வர மாதிரி தெரியல, அணியை சேர வைக்க முடியல அப்படின்னா ஒரு பேக்டை உருவாக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. எப்படி என்டையர் யூரோப்பியன் நேட்டோன்னு உருவாக்கி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா, எப்படி பிலிப்பைன்ஸ், ஜப்பானு, சவுத் கொரியா இந்த சைட்ல ஒரு அலைனை உருவாக்கி சீனாக்கு எதிரா, அதே போல இந்த சைடு துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக், இப்ப இருக்கக்கூடிய ஈரான் இல்ல, ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா சொல்றாரு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸோ இவங்க எல்லாத்தையும் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா. இப்படி திருப்புறதுக்கான வேலைகள் பெருமளவுல முயற்சி செய்யலாம் அமெரிக்க தரப்புல இருந்து. அதாவது பெருமளவுல இந்தியா ஹைலைட் ஆகுது, அதுக்கான காரணம் அதுதான். பெருமளவுல அழுத்தங்கள்லாம் இருந்துச்சு. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா F-35 இது போல போர் விமானங்கள், அதிகமான ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும் இந்தியா அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்தியா அணி சேராத இந்தியாவா இருக்கு. இதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா இதே போல தக் ஆஃப் வரலதான் இருந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஆளுமை இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருக்கு. போர்ன்றது பெருமளவுல வளர்ந்துருச்சு, பெருசா வெடிச்சிருச்சு அப்படின்னா சொல்ல முடியாது இல்லையா? யார் சைடு வந்து இவங்க அதிக அளவுல ஃபேவரிசம் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கேத்த மாதிரியான ஆல்டர்னேட் முடிவுகள் எடுக்கலாம் இல்லையா? வாய்ப்புகள் தான், இப்படித்தான் செய்வாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல இல்ல, வாய்ப்புகள் தான் சொன்னவர். அது அமெரிக்கா வந்து அதிகமான ஆயுதங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்க. ரஷ்யாவை விட்டு நம்மள வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்ப பெருமளவுல நம்ம ரஷ்யாக்குலாம் ஆயில் சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? வர்த்தக ரீதியா சொல்ல வரேன். இப்போ ஸ்டேட் டூமா, நம்ம எப்படிங்க உக்ரைன்ல ராடான்னு சொல்றோம், நம்ம இதுல பார்லிமெண்ட், ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால டூமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சீஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இப்ப நம்ம வந்து ஆன்டி ஷிப் மிசைல், க்ரூஸ் மிசைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதாவது அமெரிக்கா நம்மள ரஷ்யா கிட்ட இருந்து பிச்சு அதிக அளவு நம்மளுக்கு ஆயுதம் கொடுத்து அவங்க சைடு கூட்டு போகலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. தகாஃபார் இருதரப்புலயும் இருக்கு. ரஷ்யா ஒரு சைடு இழுக்கிறாங்க, ஒரு சைடு அமெரிக்கா இருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம பெருமளவுல நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதமுமே ரஷ்யாவோட ஆயுதமா இருக்கு. இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பாகிஸ்தானா இருந்துட்டு இருந்தது. ஏன்னா F-16 போர் விமானங்கள்ல அங்கதானே கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீயாலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃப்ரீயா கொடுக்குறது கொடுத்துருப்பாங்க, நாங்க ஒண்ணு வச்சு பராமரிச்சு ரெடி பண்ணி பாத்துக்கிறோம், ஆனா ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க, எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாம எந்த டேர்ம்ஸ் இல்லாம வச்சுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. வேணா பாக்கலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, எப்படி பாகிஸ்தான் கொடுத்தீங்க, அங்க கொடுக்க முடியுதுல, எங்களுக்கு F-35 ஒரு 10 கொடுங்க, சும்மா கொடுங்க பாப்போம் எந்த அளவுக்கு உறவுகள் உண்மையாலுமே வேணுமா இல்லையா அப்படிங்கிறது பாத்துக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற போல ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது சில அனலிஸ்டுக்குள்ளலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கலி அந்த பாயிண்ட்கே திரும்ப வரும். ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது பாகிஸ்தானா இருந்துட்டு இருந்துச்சு. அதனால பெருமளவுல ஆயுத உதவிகள் இது போல செஞ்சுட்டு இருந்தாங்க. தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்காக. மறந்துடாதீங்க, இவரான USAID எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கறத அமெரிக்கர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் பல அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் எலான் மஸ்க் அவர்கள் இந்த USAID வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கிரிட்டிசைஸ் பண்றாங்க? அமெரிக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா USAID பத்தி தப்பா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை நாளா அமெரிக்கா ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதுபடி செஞ்சிருக்காங்க.
இப்ப யுஎஸ்ஏடு அப்படிங்கிற ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுஎஸ்ஏடு மூலியமா அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணப்பட்டு பணம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அமெரிக்காவோட மானிட்டரிங்ல தான் இருக்கும். இப்ப யுஎஸ்ஐடே தப்பு அப்படிங்கிற போல ஒரு பின்பத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏடிகள் எல்லாத்தையும் முடக்கிடலாம். அதாவது அமெரிக்காவோட ஃபண்ட் அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா எடுத்து செயல்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் அதிக அளவுல இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எகெயின்ஸ்டா திரும்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கப்புறமா அதே போல செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சரி வராது இல்லையா? சோ அதை ஸ்கிராப் பண்ணிட்டு முழுவதும் இந்த யுஎஸ்ஏட் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு அதுல இருக்கிறதெல்லாம் வேற யாரும் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசா அவங்களோட பாலிசிக்கு ஏற்றபடி ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் இருக்கு. அதுக்காக தான் இப்படி செய்யறாங்க. உதாரணத்துக்காக நான் இந்தியா பாகிஸ்தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப அவங்களோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து எடுத்து இந்தியா பக்கம் வைக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல வரேன். இப்போ ஒருவேளை ஏன்னா இப்ப பாகிஸ்தான்ல பெருமளவுல அவங்களுக்கு யூஸ் இல்ல. இப்போ பெருமளவுல வந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அவங்க மேக்சிமம் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எகெயின் அண்ட் எகெயின் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் அந்த ஆயுதங்கள் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுத்தாம நேரா கொண்டு வந்து இந்தியா பக்கமா திருப்பிடுறாங்க. ஸோ அது மேலும் மேலும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அமெரிக்கா கிட்ட இருந்து பிரிச்சிருது. ஸோ இந்த காரணத்தினால வேண்டாம், இது சரி வர மாதிரி தெரியல. அந்த இடத்துல பெருமளவுல ஆல்ரெடி பார்ட்டி சேர்ந்துட்டாங்க. ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, சைனான்னு சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்தியாவை கொண்டு போய் வாலண்டியரா கோத்து விட்டுற வேண்டாம். ஸோ அது சிக்கலா போயிடும் நம்மளுக்கு எதிர்காலத்துல. ஸோ அதனால இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம்லாம் சில அனலிஸ்ட்குள்ள இருக்கு. ஸோ அதனாலதான் எப்படி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வர போறதுக்காக இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ரஷ்யால இருந்து வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு. இப்ப நான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போய் அங்க உட்காந்து என்ன மாதிரியான ஒப்பந்தம் போட போறாங்க அமெரிக்கால, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருக்குலாம் பொறுத்து வந்து பாத்திரலாம். அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் கார்னர் பண்றதுக்கான காரணம் ஐசோலேஷன். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்யாவுக்கும் சரி சீனாவுக்கும் சரி அண்டை விடாம கூட்டு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியா இது இருக்கும். ரெண்டாவது இந்த பிராந்தியத்துல ஆளுமை செலுத்துறதுக்காக பெருமளவுல ஈரான்ங்கிறது தேவை. மேபி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலாமா, இதுக்காக தான் பெருமளவுல ஈரான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்களா, தயாராயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இந்த எய்டுன்றதுனால சொல்லிடுறேன். அமெரிக்காவோட எய்டு எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல விளையாடிட்டு இருந்திருக்கு அப்படின்னா தேவையா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான செய்தி இப்ப வந்தது இல்ல. ஒரு 2-3 நாள் 4 நாள் இருக்கலாம். நான் அப்ப பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த செய்தி அட்டாச் பண்றேன். அது WHO தரப்புல இருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு அமெரிக்காக்கு. எங்க போலியோ சொட்டு மருந்து கூட ஊத்துறதுக்கு பணம் இல்லைங்க பாகிஸ்தான் கிட்ட, கொஞ்சம் பார்த்து யூஎஸ்ஏல ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது உள்ள ரெக்வஸ்ட் வச்சுதான் சொல்லப்பட்டு வருது. அது இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இது. ஆனா இவங்க வந்து மிசைல் தயாரிக்கிறாங்களாமா, எப்படின்னு பாத்துக்கீங்களா? சரி, ஓகே, அது அந்த நாடு அப்படித்தான். நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை. மக்களுக்கான நாடு இல்ல அது, ராணுவத்துக்கான நாடு அது அவ்வளவுதான். அதோட நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த செய்திகளை கடந்து போயிட வேண்டியதான். இந்த அளவுக்கு அமெரிக்காவோட எய்டுகள் பல நாடுகளையும் விளையாடி இருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம திரும்பி இந்த விஷயத்துக்கே வந்துடலாம். சோ இப்போ மேக்சிமம் பிரஷர் ஆன் ஈரான். சோ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அசாசினேட் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க இப்பவே கொடுத்தாச்சு. அது எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை பாருங்க, அந்த அளவுக்கு வீக்கா அமெரிக்கா இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது வேர்ல்டுலயே சேஃபஸ்டான நாடு அமெரிக்கா அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒரு நாட்டோட அதிபரை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து எலிமினேட் பண்ண முடியும்னா அப்ப எப்படி ஈரான் பவர்ஃபுல் நாடா மாறிடுச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. இல்ல எப்பவும் போல சொல்லக்கூடிய கதைகளை திரும்பவும் கட்டமைத்து விட்டுக்கிட்டு இருக்காங்களா அமெரிக்க தரப்புல? இது சிம்சன் ப்ரெடிக்ஷன் மாதிரியா இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இறந்துருவாரு, இறந்ததுக்கு அப்புறமா சிம்சன் ப்ரெடிக்ஷன் சொல்ல வரேன், காமிச்ச விஷயத்தான் நான் சொல்ல வரேன். ட்ரம்ப் அவர்கள் இறந்துருவாரு, இறந்ததுக்கு அப்புறமா திரும்பி எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வரும்போது கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட பாலிசி வந்து ஃபெயிலியர் ஆயிட்டதுனால நாங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வரோம், அதுல இருந்து மீட்டு கொண்டு வர போறோம் அமெரிக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் அது என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல. பண்ண இது போல விஷயங்கள்லாம் இருக்கு, பரவலா இருக்கு. இதைத்தான் வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்களா, அமெரிக்கர்களை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, போருக்கு வந்து தயார்படுத்த வைக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பக்கத்துல இது போல ஏதோ நடந்துச்சுன்னா ஒத்துக்குவாங்க இல்லையா, வேற வழி இல்லை இல்லையா அப்படிங்கிறது உள்ள கண்ணோட்டத்தெல்லாம் பலரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படியோ இதெல்லாம் வதந்திகள் தான். இது போல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். காமனான இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்து அந்த யுஎஸ்ஏ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டாப் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு சிக்கல்கள் அந்த நாடுகள் இத்தனை வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல வச்சு ஒரு
இதா இருக்காங்க, சார்பா இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யுஎன்னோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அதுக்கு வெளியேறணும் அப்படிங்கிற போல ஆணையிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. இது மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். இதுக்கு மேல பெருமளவுல இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் பெருமளவுல கேள்விகள் இருக்காது அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இந்த பகுதிக்கு இஸ்ரேல், காசா இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயம் பண்ண போறார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு வெஸ்ட் பேங்க் பத்தின நிலைமை என்ன, நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், துளசி கபாட் அவர்கள் இருக்காங்க இல்லையா, செனட் தரப்புல இருந்து அப்ரூவல் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி ஓகே, இவங்க இன்டெலிஜென்ஸ் நேஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இருந்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிறது மூலம் பாத்தீங்கன்னா துளசி கபாட் அவர்களை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பதவி ஏற்றாச்சு. இப்ப வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரம்ப்போட பேக்கேஜ்ல செட் பண்ணி இவங்க தான் வேணும் அப்படின்றது போல யோசிச்சிட்டு இருந்தாங்க. இவர் பதவி ஏற்கும் போதே எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருக்கணும். ஆனா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முன்ன பின்ன இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பட் எது எப்படியோ இவரோட ஃபுல் லைன் அப் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவரோட முழு சக்தியும் பார்க்க முடியும், ஆளுமையும் பார்க்க முடியும், எந்த அளவுக்கு இவர் இறங்கி செய்ய போறாரு அப்படிங்கறதுலாம் இதுக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேலுக்கு போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு என்ன மாதிரியான முடிவுகள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போறாரு, அதுக்கப்புறம் தான் இந்த மிடில் ஈஸ்ட் மிக பெரும் யுத்தகலமா மாறுமா இல்ல அமைதி பூங்காவா மாறுமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்சிமம் ப்ரெஷர் ஆன் ஈரான் அப்படிங்கிறது சாங்ஷன் மட்டும்தானா இல்ல மிக பெரும் அளவுல போரும் செய்வாங்களா அப்படிங்கலாம் தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் சார்ந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.